நம்ம பார்க்க போகிற அற்புதமான பதிவு என்ன அப்படின்னா, வைகுண்ட ஏகாதேசி நாளில் நம்ம பெருமாளுடைய அருளை பெறுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களை நம்முடைய வீட்டில் இருந்தபடியே செய்வதனால பெருமாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். வைகுண்ட ஏகாதேசி நாளில் குறிப்பிட்ட இந்த 5 விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா நமக்கு அளவில்லாத நன்மைகளும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த 5 விஷயங்கள் என்ன, நம்ம எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமண வரன் கைவிடுற மாதிரி தள்ளி தள்ளி போய்கொண்டு இருக்குதா, நிச்சயம் முடிகிற மாதிரி இருந்து தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. 2025ஆம் ஆண்டின் கடைசி ஏகாதேசியாக சொல்லக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதேசியாகுங்க. வருஷத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஏகாதேசிகளில் ஒன்றாக சொல்லக்கூடியது மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசியாகும். இந்த வருஷம் டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசியானது வந்திருக்குதுங்க. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதேசியானது முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டில் கடைசியாக மற்றொரு வைகுண்ட ஏகாதேசி விரத நாள் வந்திருப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. இந்த ஏகாதேசி புத்திரதா ஏகாதேசி அப்படின்னும் அழைக்கப்படுது. நம்மளால் மற்ற மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி நாள் இரவு முழுவதும் கண் விழித்து உபவாசமாக இருந்து பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே நீங்கி புண்ணியமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். நம்ம குடும்பத்தில் செல்வ செழிப்பு வைகுண்ட பதவியும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து உபவாசமாக இருந்து விரதம் இருக்க முடியாதவங்க ரொம்பவே எளிமையான முறையில் பக்தியோடு பெருமாளை வழிபட்டாங்க அப்படின்னா பெருமாளுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. வைகுண்ட ஏகாதேசி நாளில் நம்ம செய்ய வேண்டிய இந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வைகுண்ட ஏகாதேசி நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய சிலையாக இருந்தாலும் எடுத்துக்கங்க, இல்லைன்னா ஏதாவது பெருமாளுடைய உருவச்சிலையாக இருந்தாலும் சரிங்க. அதை எடுத்து அதற்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், தேன், சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்வது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. அப்படி சிலை இல்லாதவங்க பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. நம்ம 2வதாக செய்ய போகிற விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெற்றிலையை எடுத்துக்கங்க. அதில் ஓம் விஷ்ணுவே நமகா என்ற எழுதி அதை பகவான் விஷ்ணுவனுடைய பாதங்களுக்கு கீழே நம்ம வைத்து வழிபட வேணுங்க. பூஜைக்கு பின்னாடி அந்த வெற்றிலையை உங்களுடைய பணப்பெட்டி இல்லைன்னா பீரோவில் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. பொருளாதார வளர்ச்சியானது ஏற்படும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. நம்ம வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு 3வதாக செய்யக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுக்கு வாழைப்பழம் படைத்து நம்ம வழிபட்ட பின்னாடி பசுமாட்டுக்கு நெய் தடவிய ரொட்டி இல்லைன்னா வெள்ளத்தை நம்ம வாங்கி தானமாக கொடுக்க வேணுங்க. இது உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்குங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளை ரொம்பவே முக்கியமான வழிபாடாக சொல்லக்கூடியது துளசி வழிபாடு மற்றும் நெய் தீப வழிபாடாகுங்க. வைகுண்ட ஏகாதேசி நாளில் மாலை நேரத்தில் துளசி செடிக்கு பக்கத்தில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து 7 முறை துளசி செடியை வலம் வந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. துளசி இலைகள் மீது நீங்கள் ஸ்ரீ அப்படின்னு எழுதி வைத்து மகாவிஷ்ணுவை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பானது ஏற்படுங்க. பெருமாளுக்கு இந்த நாளில் துளசியால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சும் துளசியால் மாலைக்கட்டு போட்டு வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. இதனால் பெருமாள் அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க.
நீங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் மாலை நேரத்தில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெயால் நீங்கள் தீபமேற்றி வழிபட வேணுங்க. நீங்கள் வழிபடும்போது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேணும். இப்படி நீங்கள் செய்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த வருஷத்தோட கடைசி மற்றும் சக்தி வாய்ந்த விஷ்ணு பகவானுக்கு உரிய வைகுண்ட ஏகாதசி நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதாவது 2025 டிசம்பர் 30 அன்னைக்கு வருது. இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி அப்படின்னும் சொல்லப்படுது. வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரொம்பவே முக்கியமான நாளாகுங்க. ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுது. வருஷம் முழுவதும் பார்த்திங்கன்னா 27 ஏகாதசிகளில் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஒரு ஏகாதசியில் மட்டும் விரதம் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு வருடம் முழுவதும் விரதம் இருந்த, அதாவது 24 ஏகாதசிகளில் விரதம் இருந்த பலனை பெற முடியுங்க. 30 கோடி தேவர்களையும் வழிபட்ட புண்ணியமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அதிகாலையில் திறக்கக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செஞ்சிங்கன்னா பெரும் புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்குங்க. வைகுண்ட ஏகாதசி நாளில் நம்ம பெருமாளை வழிபட்டோம்னா முன் ஜென்மம் மற்றும் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசியை விட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட அன்றைய நாளில் காலையில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க. அதற்கு பிறகு அன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் உபவாசமாக இருக்க வேணும். அன்றைய நாள் முழுவதும் எந்த உணவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. அதே போல் நீங்கள் சாப்பிடாமல் தாராளமாக இருக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எளிமையான உணவை சாப்பிட்டு கொண்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அன்றைய நாள் முழுவதுமே விரதம் இருக்க முடியாதவங்க பால், பழம் மற்றும் துளசி நீர் குடித்து கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க. உங்களுடைய உடலை வருத்தி கொண்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு விரதம் இருக்க வேண்டியெல்லாம் கட்டாயம் கிடையாதுங்க. அதுவும் நாராயணருக்கு பிடிக்காதுங்க. அதே போல் அன்றைய நாளில் பகலில் அமைதியாக இருந்து சுத்தமான மனதோடு பெருமாளை நீங்கள் வழிபட வேணுங்க. அன்றைய நாளில் மதியம் நீங்கள் தூங்கக்கூடாது. மாலை நேரத்தில் கோவிலுக்கு போய் பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்ய வேணுங்க. விரதம் இருக்கக்கூடியவங்க ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் அன்றைய நாள் இரவு முழுவதும் கண் விழித்து பெருமாளுடைய கதைகளை நீங்கள் கேட்க வேணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுதோ அவ்வளவு முறை நீங்கள் உச்சரிப்பது ரொம்பவே நல்லது. அதற்கு அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 31 துவாதசி நாளில் துளசி தீர்த்தத்தோடு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. பூஜை அறையில் நீங்கள் அரிசி மாவு விளக்கு போடுவது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது. பச்சை கற்பூரம் சேர்த்து மணக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல், இனிப்பு, அவல் படைத்து நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அதே போல் குளிர்ந்த நீர், வெல்லம், ஏலக்காய், சுக்கு மற்றும் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு கலந்த பானகம் பெருமாளுக்கு ரொம்பவே பிடிக்குமாங்க. வைகுண்ட ஏகாதசி தொடங்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை காலை 7:23 முதல் புதன்கிழமை, அதாவது டிசம்பர் 31 அதிகாலை 5:01 வரைக்குமே வைகுண்ட ஏகாதசி திதியானது இருக்குதுங்க. இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் திருப்பத்தை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் அனைத்து பெருமாள் கோவில்களிலுமே டிசம்பர் 30 அதிகாலை 4:45 சொர்க்கவாசலானது திறக்கப்பட இருக்குதுங்க. டிசம்பர் 30 முதல் ஜனவரி 8 வரை நடை திறந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவதனால விஷ்ணு மற்றும் நம்ம முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மேலுமே வைகுண்ட ஏகாதசி நாளில் இந்த பொருட்களை வாங்கினீங்கன்னா விஷ்ணு பகவான் மற்றும் முருகனுடைய அருளை இரண்டாக பெற முடியுங்க.
தொடங்கக்கூடிய புது வருஷம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பொருட்களை வைகுண்ட ஏகாதேசி நாளில் வாங்குவதால் உங்களுடைய 21 தலைமுறை பாவங்களானது நீங்கி 16 செல்வங்கள் நிரம்பி செல்வம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வருஷம் வைகுண்ட ஏகாதேசி செவ்வாய்க்கிழமை வருவதால் முருகனுக்கும் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால துவரம் பருப்பை வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.